சங்கராபுரம் அருகே கலைஞரின் நினைவு சின்னமாக விளங்கக்கூடிய பேனா 6 அடியில் பேனா செய்து முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினிடம் கொடுக்க வேண்டும் என பல ஆண்டுகளாக கவலையுடன் காத்திருக்கும் கூலி தொழிலாளி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சங்கராபுரம் பேருந்து நிலையம் அருகே வசித்து வருபவர் மணிமகன் பிரகாஷ். இவர் லேத் ஒர்க் வேலை செய்து வருகிறார். இவருடைய தந்தை மணி இவர் சிறிய வயதில் இருக்கும் போதே கலைஞரை பற்றியும் அவரது பேச்சாற்றலை பற்றியும் எழுத்தாற்றலை பற்றியும் கலைஞரின் ஆளுமை திறமை பற்றியும் எளியோரிடம் பேசும் தன்மை பற்றியும் இவரிடம் தினம்தோறும் கூறியுள்ளார். சிறிய வயதில் குழந்தைகள் தன் அப்பாவிடம் கதை சொல்லுங்கள் என கேட்க குழந்தையை தான் நாம் பார்த்திருப்போம். ஆனால் கூலி தொழிலாளியான பிரகாஷ் கலைஞர் பற்றியே கூறுங்கள் அப்பா என கூறி கலைஞரை பற்றிய பல்வேறு விஷயங்களையும் நிகழ்வுகளையும் தன் அப்பாவிடம் தெரிந்து கொண்டார். இந்நிலையில் தான் முன்னாள் முதலமைச்சர் மு.கருணாநிதி அவர்கள் மீது கொண்ட பற்றாலும் எழுத்தாலும் பேச்சாலும் இழுக்கப்பட்ட பிரகாஷ் சிறிய வயதிலிருந்தே திமுக கூட்டங்கள் நடைபெற்றால் அங்கு சென்று முன்னாள் முதலமைச்சர் கருணாநிதி பற்றி பேசும் மூத்த தலைவர்களுடன் புகைப்படம் எடுத்துக் கொள்வது, அவர்களுக்கு தன்னால் செய்யப்பட்ட நினைவு பரிசுகளை வழங்குவது போன்ற பல்வேறு செயல்களில் ஈடுபட்டு வந்தார். இந்நிலையில்தான் தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்கள் மெரினாவில் கலைஞருக்கு பேனா நினைவு சின்னம் வைக்கப்படும் என அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார். இதனை அறிந்த பிரகாஷ் நாம் சார்ந்திருக்கும் பகுதிகளில் நம்மால் முடிந்தவரை கலைஞரின் நினைவு சின்னமான திகழக்கூடிய பேனாவை செய்து தர வேண்டும் என முடிவு செய்தார். இந்நிலையில் தான் திமுகவின் மூத்த தலைவர்களான உதயநிதி ஸ்டாலின், ஏவா வேலு, அன்பில் மகேஷ், சங்கராபுரம் சட்டமன்ற உறுப்பினர் உதயசூரியன் உள்ளிட்ட பல்வேறு தலைவர்களுக்கு பேனாவை செய்து நினைவு சின்னமாக வழங்கியுள்ளார். அது மட்டுமல்லாமல் திமுக தொண்டர்களுக்கும் கட்சி நிர்வாகிகளுக்கும் மூத்த பொறுப்பாளர்களுக்கும் இலவசமாகவே பேனாவை செய்து கொடுத்து வருகிறார். மேலும் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களிடம் 6 அடியில் ஒரு பேனாவை செய்து கொடுக்க வேண்டும் என அவருக்கு நீண்ட நாள் கனவாகவும் ஆசையாகவும் இருந்து வந்தது. இந்நிலையில் 6 அடியில் வைரம் பாய்ந்த தேக்கு மரத்தினால் செய்யப்பட்ட பேனாவை செய்து முடித்துள்ளார். ஆனால் தமிழக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்திக்கும் வாய்ப்பு இதுவரைக்கும் அவருக்கு கிடைக்கவில்லை எனவும், அப்படி கிடைத்தால் இந்த பேனாவை நான் அவரிடம் கொடுத்து என் ஆசையும் என் கனவையும் நிறைவேற்றிக் கொள்வேன் என மிகுந்த கவலையுடன் தெரிவித்துள்ளார். மேலும் காந்தி என்றால் அகிம்சை என்றது போல் கலைஞர் என்றால் சமூக நீதிதான் நினைவுக்கு வரும். அப்படிப்பட்ட தலைவரின் மகனான தற்போதைய முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அவர்களை சந்தித்து தன்னால் இரவு பகலாக தூக்கமில்லாமல் செய்த பேனாவை கொடுக்க முடியுமோ முடியாதோ என்ற மனக்கவலையுடன் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறார். கலைஞரின் எழுத்தாலும் பேச்சாலும் ஈர்க்கப்பட்ட இந்த கூலி தொழிலாளி பிரகாஷ், இந்த தொழிலாளியின் கனவும் ஆசையும் நிறைவேறுமா நிறைவேறாதா? பொறுத்திருந்து பார்ப்போம்.